இன்னைக்கு வெண்டைக்காய் குழம்பு தான் வைக்க போறோம். வெண்டைக்காவ ஃபர்ஸ்ட்டு நல்லா எண்ணெயில வதக்கிக்கோங்க. வதக்கி அத ஒரு பிளேட்ல மாத்திக்கோங்க. ஏன் வதக்குறோம்னா, அதுல இருக்கிற அந்த பிசுபிசுப்பு தன்மை போயிடும். அதுக்கப்புறம் குழம்புல ஆட் பண்ணா குழம்பு கொழ கொழான்னு இருக்காது. நான் அதே கடாயிலே வந்து அத பிளேட்ல மாத்திட்டு, அதே கடாயில கொஞ்சம் எண்ணெய் விட்டு கடுகு போட்டிருக்கேன். கடுகு பொரிஞ்ச உடனே கொஞ்சம் வெந்தயம் போட்டுக்கோங்க. காரக்குழம்பு செய்யும்போது கொஞ்சம் வெந்தயம் போட்டீங்கன்னா, உடம்புக்கு குளிர்ச்சி சம்மர் சீசன்ல. அப்புறம் பூண்டு ஆட் பண்ணிக்கோங்க. பூண்டு கொஞ்சம் வதங்கட்டும். பூண்டு நல்லா வதங்கின உடனே கொஞ்ச நேரம் கழிச்சு விட்டுடுங்க. கொஞ்சம் கழிச்சுட்டு ஆனியன் போடுங்க அதுல. ஆனியன் போட்டு கொஞ்சூண்டு உப்பும் போட்டு கொஞ்ச நேரம் வதக்கிட்டே இருங்க. நான் எண்ணெயிலேயே கொஞ்சம் ஆனியன் வதங்குனோனே எண்ணெயிலேயே நான் வந்து எல்லா பொடியும் போட்டுருவேன். எண்ணெயில அந்த மாரி பொடி போடும்போது, பொடிங்க எல்லாம் கொஞ்சம் வெந்துடும். அப்ப அதிக நேரம் குழம்பு கொதிக்க வேண்டியதா இருக்காது. நான் பொடிய எப்பவுமே போட்டுட்டு எண்ணெயில கொஞ்சம் வதக்குனதுக்கு அப்புறம் தான் தக்காளி ஆட் பண்ணுவேன். தக்காளி அரிஞ்சு ரெடியா வச்சுப்பேன். இந்த பொடியெல்லாம் போட்டு வதங்குன உடனே நான் அதில தக்காளி ஆட் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் வதக்குவேன். அப்ப நம்மளுக்கு குழம்பு வந்து சீக்கிரமா வேல முடிஞ்சிரும். இல்லாட்டி மிளகாத்தூள் கொதிக்கிற வரைக்கும் நம்ம குழம்பு வச்சிருக்கணும் அடுப்புல. இப்ப தக்காளி போட்டு நம்ம மசாலாலாம் போட்டு மூடி வச்சுருங்க. கொஞ்ச நேரம் மூடி வச்சீங்கன்னா, அது தக்காளி மசிஞ்சிரும். அது வரைக்கும் கொஞ்ச நேரம் மூடியே இருக்கட்டும். தக்காளி மசிஞ்ச உடனே செக் பண்ணி பாருங்க எல்லாம் மசிஞ்சிருக்கான்னு. அதுக்கப்புறம் புளி ஊற வச்சிருக்கிறத எடுத்து, அந்த புளி தண்ணிய வடிகட்டி ஊத்திக்கோங்க. கொஞ்சோண்டு வதங்கிடுச்சான்னு செக் பண்ணிட்டு, புளி தண்ணி ஆட் பண்ணிட்டு, திருப்பியும் கொஞ்ச நேரம் கொதிக்க விட்டா போதும். ரொம்ப நேரம் வேண்டாம். நான் இப்ப ஆட் பண்றது புளி தண்ணி. கொஞ்ச நேரம் புளி தண்ணி ஊத்திட்டு, கொஞ்ச நேரம் கொதிச்சா போதும். நம்ம ரசத்துக்கு ரொம்ப நேரம்லாம் புளி தண்ணிய கொதிக்க விட மாட்டோம். அதுக்கு தான் நான் மசாலா எண்ணெயிலேயே போட சொன்னது. அப்பன்னா நம்மளுக்கு வேலை சீக்கிரமா முடிஞ்சிரும். சீக்கிரமா குழம்பும் வச்சிரலாம். எல்லாம் ரெடி ஆயிடுச்சுன்னா, இந்த குழம்பு வைக்கிறதுக்கு வெறும் 15 நிமிஷம் தான் தேவைப்படும். ஏன்னா நம்ம எண்ணெயிலேயே இந்த வெங்காயம், தக்காளி, மிளகாத்தூள் எல்லாம் வதக்கிட்டு, அதுக்கப்புறம் புளி மட்டும் ஊத்தி தான் கொதிக்க வைக்க போறோம். நல்லா கொதிச்ச உடனே, கொதி வந்த உடனே நம்ம வதக்கி வச்சிருக்க வெண்டைக்காவ போட வேண்டியதுதான். வெண்டைக்காய் ஏற்கனவே நல்லா வதங்குனதால, வெண்டைக்காவும் அதிக நேரம் வேக வேண்டிய அவசியம் இல்ல. நம்ம கொதிச்சுட்ட உடனே புளிய மூடி வைக்கிறதுக்கு முன்னாடி உப்பெல்லாம் செக் பண்ணிட்டு மூடி வச்சுருவோம். அதுக்கப்புறம் வெண்டைக்காய் ஆட் பண்ணி ஒரு 5 நிமிஷம் கொதிக்க விட்டா போதும். என்கிட்ட கருவேப்பிலை இல்ல, அதனால இன்னைக்கு நான் கருவேப்பிலை போடல.